ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரமிளா அப்படின்ற ஸ்டூடெண்ட்டோடைய கம்ப்ளீட் ஆரி ஜேர்னி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அமைச்சிருக்க ஒர்க். ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபைல் வந்து முடித்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைல் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம கிளாஸோட நேம், அதுக்கப்புறம் டைமோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிலபஸ் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க அழகாக. அண்ட் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து மெட்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அழகாக வந்து எழுதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜரி அண்ட் அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ட்ரை பண்ணுவோம், அதில் வந்து நேம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஜரியில் வந்து ஒரு மோட்டிவ் போட்டிருக்கோம். அண்ட் சில்க் த்ரெட்டில் வந்து ஷேப்ஸு, டபுள் லைன் ஆஃப் சில்க் த்ரெட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து 2 மோட்டிவ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெவியாக இல்லாமல் ப்ளெயினாக அவுட்லைன் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக இன்னர் ஃபீலிங்கும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து சுகர் பீட், வந்து ஆன்டிக் பீட், அதில் வந்து ஒரு குட்டி மோட்டிவ் ஒன்று பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்லேயே வந்து ஒரு சைக்கிள் மோட்டிவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீட் லோடிங்கில் அவங்க நேமை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் ஒர்க் அப்புறமா வந்து அது போல் ஒரு மோட்டிவ். நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சஸை மட்டும் கற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸை எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு மோட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு மோட்டிவில் போடும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ தட் நமக்கு வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம ப்ளவுஸில் கூட ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி அழகாக வந்து நமக்கு இப்போயே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பானி ஒர்க், ஒரு வாட்டர் ஃபில்லிங், அதுக்கு ஒரு மோட்டிவ். அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஒர்க்கில் ஒரு மோட்டிவ். அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லீஃப் ஃபில்லிங் டைப் 1, டைப் 2, டைப் 3ல 3 வந்து போட்டிருக்காங்க. அண்ட் சில்க் த்ரெட் லோடிங், அதுக்கப்புறம் வந்து லீஃப் ஃபில்லிங் வித் கர்தானா பீட், சுகர் பீட் முடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு மோட்டிவ் பண்ணியிருக்காங்க. லீஃப் ஃபில்லிங், அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட், கர்தானா பீட் லோடிங் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜர்தோசி ஒர்க்கான ப்ராக்டிசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து கிளாஸஸ் சொல்லித்தருவோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டெப்பாக முடிக்க நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட் கொடுப்போம் கிளாஸஸ்க்கு. அண்ட் ரொம்ப அழகாக வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சொல்லி கொடுத்த எல்லாமே வந்து இதில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சம்கி ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பேசிக் அசைன்மெண்ட். ஸோ நம்ம பேசிக்காக பார்த்த ஸ்டிச்சஸை வச்சு மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் ப்ராஜெக்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அட்வான்ஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அட்வான்ஸ் லெவலுக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ லீஃப் ஃபில்லிங்காக இருக்கட்டும், ஜர்தோசி இன்ஃப்யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஜர்தோசி நிறைய ஸ்டிச்சஸ் போட்டதாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் நிறைய வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து நிறைய வந்து அட்வான்ஸ் லெவலில் கிளாஸஸில் பார்த்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டில் பண்ண எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஃபைனல் அசைன்மெண்ட் ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது. அதுவுமே நீட்டாக தான் இருந்தது. அதில் இருக்க சின்ன மிஸ்டேக்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம சொன்னதை வச்சு நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேர்ள் பிக். இதுவே நான் தான் கொடுத்தேன் அவங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்லி. அண்ட் இதுக்குமே வந்து நம்ம தான் கைட் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் கலர் சில்க் த்ரெட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேருக்கு வந்து பிளாக் கலர் சில்க் த்ரெட், அண்ட் பாடி போர்ஷனுக்கு எல்லாமே வந்து இந்த கோல்ட் கலர்லாம் வந்து ஜரி, அண்ட் இதெல்லாமே வந்து பிங்க் கலரில் வந்து சில்க் த்ரெட் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ், இங்கே வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வித் சக்கரி, அண்ட் இங்கெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ், இங்கே எல்லாமே வந்து சீக்வன்ஸ் வித் பீட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடுமே அதே மாதிரி தான். ஸோ லெஃப்ட் பக்கம் என்னவோ ரைட் ஹேண்ட் சைட் பக்கமும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்கள சுற்றி வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அவங்க கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே எல்லாமே வந்து செக்டு பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே ஃபீட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஜர்தோசி லோடிங் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் வந்து சின்ன புட்டா ஒர்க் மாதிரி பண்ணி அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தலையில் இருக்க இந்த பூ பார்த்தீங்கன்னா அவங்க லீஃப் ஃபில்லிங்கில் ட்ரை பண்ணி நடுவில் வந்து மைக்ரோ பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெத்திச்சூட்டிக்கு எல்லாமே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக அவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக வந்து ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க சிம்பிள் ப்ளவுஸ் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரைடல் ப்ளவுஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்க சிம்பிள் ப்ளவுஸ் ஒர்க். ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம சிம்பிளாக பார்த்த ஸ்டிச்சஸை வச்சு மட்டுமே வெறும் பீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட் ஜரி இதை வச்சு மட்டும் அழகாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு கொடி டிசைன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து கீழே ஃபுல்லாமே வந்து ஃப்ளார் பூட்டாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவுக்குமே வந்து அதே டிசைன்ஸ் தான் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. சேம் ஸ்லீவுக்கும் அதே டிசைன் அண்ட் ஃப்ரண்ட் நெக்குமே வந்து அதே டிசைன் தான் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நான் பர்சனலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒருத்தவங்களுக்குமே வந்து நம்ம ஒர்க் டிசைட் பண்ணி கொடுக்குறது. அதை வச்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. டவுட்ஸ் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து அவங்களுடைய ப்ரைடல் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இதுலுமே வந்து அழகாக பீட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து ப்ரைடல் ப்ளவுஸஸ்ன்னு போகும்போது இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரேட்டுமே அதிகமாக வச்சு வைக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ப்ளவுஸுமே வந்து ரொம்ப ரொம்ப கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். கஸ்டமருக்குமே வந்து இந்த மாதிரி லுக்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் ட்ரை பண்ண போகிறீங்க, மினிமல் பட்ஜெட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ரீச் ஆகும். ஸோ இதான் வந்து பேக் நெக் ரொம்ப நீட்டாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். அழகாக ஒரு 1.5 இன்ச் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து அழகாக வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்போ ஸ்லீவ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்டர் போட்டுட்டு இந்த புட்டாஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லைன்ஸ் போட்டுட்டு புட்டாஸ் பண்ணக்கூடாது. புட்டாஸ் போட்டுட்டு தான் லைன்ஸ் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அழகாக லைன்ஸை மார்க் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டாக வந்து இந்த புட்டாஸ் எங்கே வேணுன்றதை பென்சிலில் வந்து இன்ச்சஸ் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆல்டர்னேட்டாக ஒன்று ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் போட்டுட்டு அதை சுற்றி பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் பீட்ஸை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரொம்பவே வந்து லீனாக தெரிவாங்க. ரொம்ப குண்டாக வந்து கை தெரியாது. கொஞ்சம் லீனாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிப் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் இப்படி அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக எப்படி பேக் நெக்கில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குமே வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து பிரமிளா அவங்க சென்ட் பண்ண ஒர்க் சென்டர். இதுதான் வந்து நம்ம கிளாஸில் அவங்க கற்றுக்கிட்டு முடிச்சது. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நீட்டாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வந்து கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்க்கோட பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.